வணக்கம். ஆ, நான் இந்த வீடியோல ரேபீஸ் அப்படிங்கிற வைரஸ் வந்து ஆ, எங்கிருந்து வர சான்சஸ் இருக்கு, அப்புறம் எப்படி நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணலாம், தவிர்க்கலாம், ஆம், எந்த மாதிரி அறிகுறிகள் தென்பட சான்சஸ் இருக்கு, அப்படி தென் எந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்காங்க. ஆஹ் யாராவது நாய்கள் கூட வேலை செய்யறவங்க, இல்ல அவங்களுக்கு சேவை செய்யறவங்க, டாக் லவர்ஸ் இல்ல விலங்குகள் கூட வேலை செய்யறவங்க இருந்தீங்கன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. நிறைய நாய்களுக்கு தேவையான விஷயங்களை பத்தி நான் ஒரு வீடியோவா என்னுடைய அனுபவத்தை போட்டுட்டு இருக்கேன். இதுல உங்களுடைய அனுபவத்தையும் என் கூட நீங்க ஷேர் பண்ணலாம். இது வந்து ஒரு எஜுகேஷன் வீடியோ மாதிரி தான் நான் நினைச்சு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து எப்படி இந்த நாய் நமக்கு ரேபிஸ் வருது அப்படின்னா, மெயினா நம்மளுடைய செல்ல பிராணிகள், பெட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்துதான் நிறைய பேருக்கு வளரும் நாடுகள்ல வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பெட் அனிமல்ஸ் வந்து வெளியே போகும்போது அவங்கள கவனமா கூட்டிட்டு போங்க. ஒருவேளை அவங்க தனியா இருக்கும்போது அவங்கள யாராவது ரேபிஸ் வைரஸ் இருந்த உயிரினங்கள், விலங்குகள் கடிச்சிருச்சுன்னா நமக்கு தெரியாம போயிரும். இல்ல கீழே எதையாவது அவங்க வாய் வைக்கிறாங்க அப்படின்னா அதுல ஏதாவது ரேபிஸ் வந்திருந்தவங்களுடைய எச்சிலோ இல்ல உடம்புல இருந்து வந்த ஏதாவது கழிவுகள் ஏதாவது இவங்க மோந்துட்டு உள்ள போயிடுச்சுன்னா அவங்களுக்கும் வந்துடும். அவங்கள கொஞ்சிட்டு இருக்கிற நமக்கும் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ரேபிஸ் இன்னும் எப்படி எப்படியெல்லாம் வருது, எந்தெந்த உயிரினத்துக்கிட்ட இருந்து ரேபிஸ் வருது அப்படின்னா, முதலாவது என்னன்னா, இது ரெண்டாவது பாயிண்ட். அதுல ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, இந்த பாலூட்டிகள்னு சொல்றாங்க இல்லையா, வவ்வால் உயிரினம், அப்புறம் வவ்வால் இருந்துதான் ரேபிஸ் வந்தது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இப்ப வவ்வால் விட்டுட்டு அப்புறம் இந்த நரி, அப்புறம் நாய்கள், பூனைகள், அப்புறம் குரங்கு, மாடுக்கு கூட வரும்னு சொல்றாங்கங்க. மாடு, அப்புறம் இந்த குதிரைகள் கூட வரும்னு சொல்றாங்க. இவங்களுக்கு எப்படி வந்ததுன்னா, இவங்களையும் அதே மாதிரி ஏதாவது ஒரு ரேபிஸ் வைரஸ் தொற்று இருந்த ஏதாவது ஒரு உயிரினம் கடித்திருந்தால், இல்ல அவங்களுடைய யாருக்கு இருந்ததோ அவங்களுடைய அதே மாதிரிதான் எச்சல் வந்து இவங்க உடம்புக்குள்ள போயிருந்ததுன்னா கண்டிப்பா இவங்களுக்கும் வந்துடும். இதுல இந்த கோழி எல்லாம் என்னது அப்படின்னா, பறவைகளுக்கு, கோழிகளுக்கு, அப்புறம் பல்லி, பூச்சி, மீன், இவங்களுக்கெல்லாம் ரேபிஸ் வராதுன்னு சொல்றாங்கங்க. மூணாவது, எப்படி நமக்கு உள்ள வருது அப்படின்னு பார்த்தா, நம்ம உடம்புல ஏதாவது ஒரு வெட்டுக்காயமோ இல்ல கீறல்களோ இல்ல ஏதாவது புண்ணு பட்டுட்டு அதை அப்படியே நம்ம ஓப்பனா விட்டுருந்தாவோ, அப்புறம் அது வழியா அதுல வந்து இந்த யாருக்காவது நம்ம செல்லப்பிராணி ஆகட்டும், இல்ல யாருக்காவது நம்ம போய் சாதம் வைக்கும் போதோ இல்ல மாடு இவங்களுக்கு வந்திருந்தாலோ அவங்களுடைய எச்சில் இந்த மாதிரி இந்த ஓப்பனான திறந்திருக்கிற நம்ம உடம்புல தோல்ல காயங்கள் இருந்ததுன்னா அதுக்குள்ள போயிரும் அப்படின்னு சொல்றாங்கங்க. வைரஸ் நுழைஞ்சிரும். இன்னொரு விஷயமும் இன்னொன்னு இருக்கு. நம்ம கண்ணு, ரெண்டு கண்ணு, அப்புறம் மூக்கு வழியா, வாய் வழியா கூட உள்ள போயிரும்னு சொல்றாங்கங்க. அதனால நம்ம வந்து ஒரு டவுட் இருக்கு, நம்ம யாருக்கிட்டையாவது விலங்குகளுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒர்க் பண்றவங்க கூட வேலை பண்றோம்னா டவுட் இருந்ததுன்னா நம்மளையும் நம்ம பார்த்துக்கணும் இல்லையா, அவங்களையும் சேவ் பண்ணணும், நம்மளையும் நம்ம பார்த்துக்கணும். அவங்க கிட்ட நீங்க வேலை செய்யும் போது கையில கிளவுஸ் போட்டுட்டு கண்டிப்பா நீங்க அவங்களுக்கு வேலை பண்ணுங்க. ஆல்வேஸ் வந்து விலங்குகளுக்கு சேவை பண்ணும்போது ஓரளவுக்கு உங்களையும் பத்திரமா பார்த்துக்கணும், கிளவுஸ் போட்டுக்காங்க. இப்போ மூணாவது இந்த பாயிண்ட். நாலாவது வந்து இப்போ வந்ததுன்னா எப்படி அது நமக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு தடவை அந்த வைரஸ் ஏதாவது இந்த மாதிரி உள்ள நுழைஞ்சிருச்சு அப்படின்னா
ரத்தத்துல கலந்துருங்க. கலந்துட்டு சதையில அட்டாக் ஆன அந்த சதையில கடிக்கும் போது உள்ள நுழைஞ்சு இல்ல உள்ள ஓட்ட வழியா கட்டு வழியா உள்ள காயம் வழியா உள்ள நுழைஞ்சதுன்னா அந்த சதைக்குள்ள போய் அதுக்கப்புறம் அந்த ரத்தத்துல கலந்து பின்னாடி நம்மளுடைய அப்புறம் நம்மளுடைய நரம்பு மண்டலத்து வழியா தண்டுவடம் வழியா மூளை வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு ஸ்டேஜ் வைஸா அது ஸ்டேஜா ஒரு டைமா கொஞ்சம் கொஞ்சம் நாள் எடுத்து மெல்ல 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 நம்ம மூளை வரைக்கும் தண்டுவடம் வழியா நரம்பு மண்டலத்து வழியா டிராவல் பண்ணுவாங்க. இப்ப பண்ணும். சோ இப்ப வந்து நமக்கு உள்ள வந்துருச்சு, உடனே நமக்கு தெரிஞ்சிருமா? ஒருவேளை நம்ம நிறைய நாய்ங்க கூட எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கோமே, நமக்கு ஒருவேளை அவங்களுக்கு இருந்ததுன்னா நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஏதாவது நமக்கு தெரியாம எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சில தடவைல வந்து சிம்டம்ஸ் வந்து தெரிய வருங்க. அதாவது அறிகுறிகள் என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும்னா, நம்மள ஏதாவது நாயோ பூனையோ இல்ல குரங்கோ ஏதாவது கடிச்சிருந்தது அவங்களுக்கு ரேபிஸ் இருந்ததுன்னா, ரேபிஸ் வைரஸ் இருந்ததுன்னா, ஒருவேளை நம்ம உடம்புல அது வந்திருந்தா அந்த இடம் வந்து மறுத்து போறது, அப்புறம் நமக்கு அரிக்கிறது, அப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி கூசுற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அரிக்கணும்னு ஃபீல் ஆயிட்டு இருக்கும், அதாவது அரிக்கணும் போல தோணிட்டு இருக்கும். அது விட்டுட்டு அப்புறம் இந்த வர்றோம் அப்படிங்கிறாங்க. வாந்தி அப்புறம் வயிற்றுப்போக்கு வரும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்த தொண்டையெல்லாம் வந்து இறுக்கமாயிருமா, அப்புறம் தொண்டைக்குள்ள வந்து நம்ம எச்சி மிழுங்குற மாதிரி அந்த ஃபீலிங்கும் ஒரு மாதிரி அந்த மசில் வந்து அந்த தசையெல்லாம் இறுகிடும் அப்படிங்கிறாங்க. தண்ணிய பார்த்தாவே ஒரு மாதிரி இறுக்கமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. நினைச்சாவே தண்ணி குடிக்கணும்னு நினைச்ச உடனே அந்த இடம் இறுக்கிரும் அப்படிங்கிறாங்க தொண்டையில. அப்புறம் காய்ச்சல் ஜுரம் வரும் அப்படிங்கிறாங்க, இருமல் வருங்கிறாங்க, தொண்டை கரகரப்பு இருக்கலாம், அப்புறம் ஃபிட்ஸ் மாதிரி அதாவது வலிப்பு வரலாம், அப்புறம் பிரம்ம மாதிரி தோணலாம் அப்படின்லாம் சொல்றாங்கங்க. இதுல நம்ம பயப்படுறதுக்கு என்னன்னா பயப்பட தேவையில்லை. மெயினா வந்து அவங்க இந்த இதை வந்து 100% நம்ம அவாய்ட் பண்ணலாம். என்னடா வந்துருச்சே அப்படின்னு வந்துருமோ அப்படின்னு பயப்படாதீங்க. நம்ம எப்பவுமே ஒரு சேஃப்டியோட எச்சரிக்கையோட நம்ம விலங்குகள் கூட இருந்தோம்னா எப்பவுமே அவங்களையும் நம்ம பத்திரமா பாத்துக்கலாம், நம்மளையும் நம்ம பத்திரமா பாத்துக்கலாம். பயப்பட தேவையில்லை. இப்போ இன்னொரு விஷயம் என்னதுன்னா, நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ஒரு தடவை உள்ள வந்துருச்சுன்னா எப்ப வரைக்கும் நமக்கு அந்த அறிகுறிகள் தெரியும். நான் சொன்ன இந்த அறிகுறிகள் வந்து 10 நாளைக்கு இருக்கும்னு சொல்றாங்க. 10 நாளைக்கு இருக்கும். சரி, அடுத்த பாயிண்ட் என்னதுன்னா, சரி வந்துருச்சு நம்ம உடனே அறிகுறிகள் வந்துருமா அப்படின்னா இல்ல அப்படிங்கிறாங்க. சில தடவை மட்டும் உடனே அறிகுறிகள் வந்துரும், சில நாட்களிலேயே வந்துரும். ஆனா பல வாரங்களிலிருந்து பல வாரங்கள் எடுக்கும்னு சொல்றாங்க. நமக்கு ரேபிஸ் உள்ள வைரஸ் இருந்ததுன்னா அந்த அறிகுறிகள் தெரியவே நமக்கு பல வாரங்கள் எடுத்துரும். 1 வருடம் கூட ஆகலாம், இல்ல சில வருடம் கூட ஆகலாம்னு சொல்றாங்க, தெரியல எனக்கு. நீங்க வந்து இந்த வீடியோல எனக்கு தெரிந்த சில விஷயங்களை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனா இதுதான் உங்களுக்கு கரெக்டா இருக்குமா, ஃபுல் கைடன்ஸா இருக்குமான்னு எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா இது ரொம்ப நம்ம இந்த சம்பந்தப்பட்டது இல்லைங்களா, அதாவது சேஃப்டி சம்பந்தப்பட்டது. அதனால நீங்க வந்து ஏதாவது இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உடனே போய் பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிட்ட ஹெல்த் நமக்கு அட்வைஸ் பண்றவங்க கிட்ட போய் கண்டிப்பா நீங்க இத ஃபுல் நாலேஜை வந்து நீங்க எடுத்துக்கணும். அப்புறம் உங்களுடைய பாதுகாப்பை நீங்க அங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய பாதுகாப்பை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்ச இன்னொரு விஷயம் என்னதுன்னா, இந்த அமெரிக்கால வந்து நிறைய
பேரு நம்ம சில ஏரியால பேட் அதாவது வௌவால் இங்கேயும் இருக்கு. வௌவால் இருந்ததுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஈவன் அமெரிக்கால கூட அங்க கூட இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெளியே வந்து ட்ரெக்கிங்கு இந்த மாதிரி எல்லாம் போறீங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நீங்க அங்கேயே படுத்து தூங்கிருக்கீங்க, அங்க வௌவாலையும் பார்த்திருக்கீங்க அப்படின்னா 100% நீங்க போய் உங்களுடைய ரேபீஸ்க்கான வேக்சினேஷன் ஆர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காங்க. அதாவது இதுவும் நீங்க மருத்துவ இப்ப சம்பந்தப்பட்டவங்களுடைய அறிவுரைப்படிதான் நீங்க இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்காங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை தான் நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் அங்க போய் கண்டிப்பா நீங்க, ஏன்னா இந்த வௌவால் எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னா, வௌவால் வந்து கடிச்சா கூட நமக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. கடிச்ச இடமும் ஒரு பென்சிலுடைய முனை அளவு தான் சின்னதா தான் இருக்குமா. கடிக்கும்போது கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது, தூங்கும்போது கூட கடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படி இல்லைங்களா. அதாவது வந்த பிறகு வருமுன் நம்மளை காத்துக்கிறது தாங்க ரொம்ப அறிவாளி, அதாவது கெட்டிக்காரத்தனம். அதனாலதான் நான் இந்த இதை வந்து போய் கண்டிப்பா நீங்க அந்த சூழ்நிலையில இருந்திருக்கீங்க அப்படின்னா உங்களை நீங்க போய் அறிவுரை எடுத்துக்காங்க. அப்புறம் ட்ரீட்மெண்ட் ஏதாவது தேவைப்பட்டா அதையும் சீக்கிரமா செஞ்சுக்காங்க. அப்புறம் இன்னொன்னு வந்து நம்ம குழந்தைங்க வெளியே விளையாட போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்லுங்க. போனீங்கன்னா ஏதாவது விலங்குகள் கடிச்சது அப்படின்னா, இல்ல அவங்க கிட்ட கை நீட்டி விளையாண்டது, சிராய்ச்சது அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா அதை உங்ககிட்ட வந்து தெரியப்படுத்த சொல்லுங்க. அதுவும் இம்மீடியட்டா ரொம்ப டைம் எடுக்காம வந்து பண்ண சொல்லுங்க. அவங்க எங்க இருந்தாலும் அந்த இடத்த வாஷ் பண்ண முடிஞ்சா பண்ணட்டும், இல்லைன்னாலும் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்லட்டும். இல்ல நேரடியா உங்ககிட்ட வந்து சொல்றாங்கன்னா சொல்லட்டும், ஓடி வந்து சொல்லுங்க. அது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அந்த ஒரு அறிவுரை வந்து எச்சரிக்கையா சொல்லி வச்சிருங்க. ஏதாவது சிராய்ப்பு காயமோ இல்ல கீறிடுச்சு, ஏதாவது ஒரு விலங்கு கீறிடுச்சு, வாயிலையோ நகத்திலயோ கீறிடுச்சு அப்படின்னா, இல்ல கடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா இவங்க வந்து அதை சொல்லணும். இப்போ இதுல நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே என்னுடைய அறிவுக்கு எட்டின அளவுக்கு தாங்க. இதுக்கு மேல உங்களுக்கு தெரிந்த பல விஷயங்கள் இருக்கலாம். ப்ளீஸ் எனக்கு வந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி இதுதான் கைடன்ஸ் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. இதுக்கான டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. நான் வந்து எந்த ஒரு டாக்டரும் இல்லை. அப்புறம் நான் வந்து எந்த ஒரு மெடிக்கல் இதுவும் வச்சு நடத்தலை. என்னுடைய அனுபவம், அதாவது நாய்கள் கூட இருந்த அனுபவத்தை வச்சும் விலங்குகள் கூட அவங்களுக்கான ஒரு கருணையில சாதம் போடுறது, அவங்களுக்கு ஏதாவதுன்னா அவங்களுக்கு அப்பப்ப ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வச்சுதான் இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, யாராவது நாய்களுக்கு அதாவது விலங்குகளுக்கும் நாய்களுக்கும் சேவை பண்றவங்க இருந்தீங்கன்னா டாக்டரின் அதாவது மருத்துவரின் அறிவுரைப்படி கண்டிப்பா நீங்க ரேபிஸ் இன்ஜெக்ஷன் தேவைப்பட்டா எடுத்துக்காங்க. அதுவும் தேவைப்பட்டா அவங்க சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டுட்டு அவங்க அட்வைஸ் படி எடுத்துக்காங்க. என்னுடைய அது மட்டும் என்னுடைய தாழ்வான பரிந்துரைன்னு நினைச்சுக்காங்க. உங்களுடைய சேஃப்டியை நல்லா பார்த்துக்காங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்.